உட்காந்துக்கோங்க. ஓகே, வணக்கம். ஹாய் 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 ஹலோ வணக்கம் தான் என்னோட பாணியே. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தங்கள் அன்பு சகோதரி மலர்விழி வேணுகோபால், ஆர்ஜே மலர்விழி வேணுகோபால் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்ரீரமாதேவி. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். சரி, உங்கள் வீட்டில் எத்தனை வருஷமாக குழு வச்சுட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 20 வருஷமா வச்சுட்டு இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டில் வச்சிருக்க பழக்கம் உண்டா? வீட்டில் உண்டு. அதாவது எங்க பாட்டி அப்பாயி வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் 13 படி 17 படி அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. மாமியார் வீட்டுல வழக்கம் இல்ல. மாமியார் வீடு பெரிய பிக் ஃபேமிலி, அதனால அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல நினைக்கல. பட் எங்க அப்பாயோட வழக்கத்துல நான் பண்ணேன். சூப்பர். மாமியார் தான் கலசம் வச்சு எடுத்து கொடுத்தாங்க. இதுல கலசம் வச்சு எடுத்து கொடுக்கணும் இல்லையா? இல்லை, நோம்புக்கு செய்யற மாதிரி இதுலயும் செய்யணும். சூப்பர். ஆரம்பிக்கும் போது அவங்கெல்லாம் நிறைய படி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. நீங்க எத்தனை படிகள் வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா 7 படி தான் வச்சிருக்கேன். 9 படி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் இடிக்குதுங்கிறதுனால நான் இடம் பத்தலைன்றதால இதோட நிப்பாட்டிங்க. ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கலாமா? இது என்ன விஷயம்னு சொல்லலாமா? இது தெப்பக்குளம். எங்கள் அப்பாயோடது. 180 வருஷம் ஆச்சு. பாடுறா, 100 வயசு மட்டும். ஐயோ, தொட்டுக்கு ஊனுங்க. தெத்தக்குளம். வாவ், செவையா தண்ணி தருங்க. நிஜம்தான் தொடலாம். சுத்தமாக சூத்துறது அம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. 150 வருஷமாக இருக்கா இது? எங்கள் அப்பா 50 வருஷமா, அவங்க 40-50 வருஷம் வச்சுருந்தாங்க. ஆஹா, எவ்வளோ பெரிய பாக்கியம். குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பிடிக்கும்னால எங்க அப்பா என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அதை வீட்டுல சும்மா பரணியில தான் இருந்தது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வைக்க ஆரம்பிச்சு யூஸ் பண்ணாரு. சூப்பரா இருக்கு. இது என்ன, அந்த குத்து விளக்குல வந்து என்ன மாதிரி ஜோடிச்சிருக்கீங்க? மகாலட்சுமி அம்சம் தான் அது. அம்சமா விளக்குல வந்து விளக்குனாலே மகாலட்சுமி தான். அவங்கள ஆராதனை பண்ணி. சூப்பர் சூப்பர், செம்மையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே இந்த சாம்பிராணி மனத்துக்கு அதுக்கும் செமையா இருக்கு. முதல் படியில என்னெல்லாம் வைப்பீங்க? ஃபர்ஸ்ட் படியில மேலேருந்து தான் வரும். ஓ, மேலேருந்து வரணுமா? பாருங்க, இது கூட எனக்கு தெரியல. நான் இத்தனை ரூபாய் கொழுக்கு போயிருக்கேன், சாமி பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன், மறந்துட்டேன். படிக்கும் ஒன்னொன்னு ஃபர்ஸ்ட் தெய்வங்கள் வைப்பாங்க. சரி. அப்புறம் அவதாரங்கள், மகான்கள் வைப்பாங்க. அப்புறம் நான் வந்து அந்த லீலைகள்லாம் கிருஷ்ண லீலை வச்சிருக்கேன். அப்புறம் வந்து மனித ரூபங்கள்லாம் இது பண்றோம். அப்புறம் வந்து தாவரங்கள், இது எல்லாருமே நம்ம தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பாங்கிற கான்செப்ட் தான் கொலுவே. சூப்பர். எல்லா அம்சமுமே தெய்வம் தான். நம்மளே தெய்வம் அம்சம் தான், நமக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறானுங்கிறது தான். சூப்பர். இது பாருங்களா, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் புதுசா வாங்கியிருக்கீங்க. இது மூணுமே வா? துர்கை, லட்சுமி, சரஸ்வதி கான்செப்ட்ல வாங்கியிருக்கேன். பாரா, முப்பெரும் தேவிகள். வாவ், சூப்பரா இருக்காங்க. அவங்க 3 பேருக்கு தான். முதல் 3 நாள் வந்து துர்கைக்கு, இந்த 3 நாள் லட்சுமிக்கு, அப்புறம் சரஸ்வதிக்கு 3 நாள். இப்போ இதுதான் துர்கை ஃபர்ஸ்ட்ல இந்த பக்கம் இருங்க. நான் தெரியும், நீங்க சொல்லணும் உங்க வாயில இருந்து. சொல்லுங்க. நடுவுல இருக்கிறவங்க துர்கை, இவங்க லட்சுமி, சரஸ்வதி. சிறப்பு. முதல் பூஜை யாருக்கு சொன்னீங்க? 3 நாள் துர்கைக்கு. அடுத்தது லக்ஷ்மிக்கு, சரஸ்வதிக்கு. வாவ், சூப்பர் சூப்பர். இல்லை, செமையா இருக்கு, ரொம்ப நல்லா. இது என்ன, நீங்க அழகா குட்டி குட்டியா இந்த மாதிரி நல்லா இருக்கு இதெல்லாம். செட்டியார் பொம்மைங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து கடையில விக்கிற மாதிரியும் இது வந்து நம்ம வீட்ல எப்போதும் பஞ்சம் இருக்க கூடாது, வீட்ல எப்போதும் தானியங்கள் எல்லாமே அரிசி பருப்புல இருந்து எல்லாம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுனால இறைவனை வேண்டி நம்ம அதெல்லாம். வாவ், அதாவது ஒரு புது வீட்டுக்கு குடி போனோம்னா பருப்பு, அரிசி, மஞ்சள், உப்பு எல்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இதுல இருக்கணும். செம செம, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உண்மையாகவே எனக்கு அப்படியே உள்ளார நுழைஞ்ச உடனே அப்படி ஒரு சந்தோஷம். அப்படி எப்படி சொல்கிறது, ரொம்ப. அதுவும் எனக்கு இந்த 150 வருஷமாக உங்கள் அப்பாயி பேர் தெரிஞ்சுக்கலாமா? முத்தம்மாள். எவ்வளோ அழகாக பாருங்களேன். ரமாதேவி அவர்களுடைய அப்பாயி பேர் வந்து முத்தம்மாள். அவங்க அவ்வளோ அழகாக 150 வருஷமாக அதை பாதுகாத்து அழகாக வருடம் கொலு செஞ்சு. இது வாவ், ஆஹா, உடம்பு சிலுக்குது உண்மையாவே, அப்படி சிலுக்குது. அந்த கலர் எதுவுமே போல. சிறப்பு சிறப்பு, சூப்பர். இங்க இன்னும் முருகன் சொன்னாங்களே, இது என்ன முருகன்? இது இல்ல, இது சரி, வந்து மலைக்கோட்டை கான்செப்ட் வச்சுக்கலாம். ஆமா, பிள்ளையார் இருக்காருல்ல, அதான் பிள்ளையார் மாதிரி இருக்காரு. நம்ம மலைக்கோட்டை திருச்சிங்கிறதுனால மலைக்கோட்டை இது பண்ணிருக்கோம். அதுக்கு மேல வந்து பிள்ளையார் கோபுரம் மாதிரி இருக்கணும். எல்லாம் பிள்ளையார் எல்லாம் முருகன் சொன்னாங்க, பழனி முருகன் சொன்னாங்க. அதனால தான் நான் மறுபடியும் கேட்டேன். எல்லாமே நல்லா இருக்கு. இது ஒண்ணு தனித்தனியா சொன்னாலே. வாவ், அது வந்து திருமணம். அடி தூள். ஆஹா, செம செம. மரப்பாச்சி அவங்க வந்து திருக்கல்யாணம் மாதிரி. வணக்கம் 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 வணக்கம்.
எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா சொல்லிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஆனால் சென்டரில் இந்த ஒன்று வச்சுட்டு மறுபடி குத்து விளக்கு 2 பக்கமும் ஏற்றணுமோ? இவங்களுக்காக நான் இந்த தடவை புதுசாக வந்திருந்தாங்க. நான் ஆக்சுவலாக நடுவில் மட்டும்தான் வச்சேன். இவங்க சரி லக்ஷ்மி சரஸ்வதி வந்திருக்காங்க. முப்பெரும் தேவிகள் வந்ததால சென்டரில் வச்சுருக்கீங்க. செம்மையாக இருக்குது. ஆமாம், நான் ஏற்கனவே எடுத்து காமிச்சது மாதிரி பாருங்களேன். இங்கே காமிச்சிட்டேன். இருந்தாலும் எங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வளையல்லாம் அவங்க கொடுத்த உடனே நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் வளையல் வச்சு வளைகாப்பு கொடுத்தா கூட உடனே கையில் நான் போட்டுருவேன். அவங்க கொடுத்து வச்ச வளையல் போட்டேன் கொடுத்தது. அதே மாதிரி எனக்கு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பாக்ஸ்குள்ளே சுண்டல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரொம்ப அழகான ஒரு கொலு கொண்டாட்டத்தில் இன்றைக்கி இருந்தோம். வந்து இது லக்ஷ்மி கடாட்சம், அதாவது வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்காக அவங்களுக்கு போட்டால் அம்பாள் நம்ம வீட்டில் எப்போதும் நிறைஞ்ச மாதிரி கொடுப்பாங்க. சிறப்பு. விளக்கு பூஜை கான்செப்ட். ஓ சூப்பர். செம்மையாக இருக்காங்கல்ல எல்லா தெய்வங்களுமே. கிருஷ்ணரோட லீலைகள் செம்ம. ரொம்ப நல்லா இருக்கு. மகான்கள் எடுத்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன். எல்லாமே செமையாக இருக்குது. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நில்லுங்க, இப்படி நில்லுங்க. அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். அப்படியே நில்லுங்க. இங்கே கொலுவோட நின்னுங்க. இப்படி நின்றுக்கோங்க. இப்படி நின்றுக்குங்க. சென்ட்ரல் நின்றுக்கோங்க. இங்கே வந்துக்கோங்க. அப்படியே நம்ம குழுவோடையே அப்படியே எடுத்துடலாம். ஓகே போயிட்டு வரட்டும். ரொம்ப சூப்பராக. யாரோ கூப்பிட்றாங்களா அவங்கள? உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. பாருங்கள் குளத்தில் 150 வருஷமா அவங்களுடைய பூஜை ரூம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக வச்சுருக்காங்க. ஓகே, சிறப்பாக இருக்குது. நல்லா அழகாக எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க. மேலேருந்தே பாருங்கள் கீழ் வரைக்கும் அவ்வளோ அழகாக பூஜை ரூமும் நல்லா சிறப்பாக வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இவ்வளோத்தையும் சொன்னுமே, என்னம்மா ஒன்றே காமிக்கலேன்னு சொல்கிறீங்களா? இங்கே பாருங்கள். இங்கே நான் உங்களை சொல்லவே இல்லை. நீங்கள் அப்படியே காமிங்க. நீங்கள் ஹாய் வணக்கம். பாருங்க குழு செம்மையாக இருக்கு இல்லையா? ஒரு குட்டி வந்துட்டான் பாருங்க. ஒரு குட்டி பையன் வந்துட்டான். ஹாய் கண்ணா. ஹாய். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்னம்மா? பேச மாட்டிங்களா? சொல்ல மாட்டிங்களா? பேர் சொல்லுமா. பேர் சொல்லுங்கடா. உங்கள் பேர் என்னம்மா? அவன் பேச மாட்டேங்கிறான். ரொம்ப ஷையாக இருக்கான். சரி, ஓகேவா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு 8 நிமிஷத்துக்கான ஒரு வீடியோ தான். இதை கண்டிப்பாக பார்த்து ரசிக்கலாம் அன்பு உறவுகளே. கொலு வென்றால் இப்படித்தான். அவ்வளோ ஒரு ரசனையாக இருக்குது இல்லையா? நன்றி அன்புகளே. குட்டீஸ்லாம் வராங்க. நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் வராங்க. தேங்க்யூ. நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. வாங்க, எனக்கு அப்படியே நில்லுங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். அப்படியே நின்றுக்கோங்க. ஒரு ஃபோட்டோ அப்படியே அதுலேயே அப்படியே இருங்க. நான்